யாவரையும் இந்த வீடியோ காலின் மூலமாக நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையிலே உள்ளத்திலே நீடித்திருப்பதாக. இந்த வேளையிலும் கூட சுருக்கமாக நாம் ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அந்த 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான 33ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம். இந்த அசுத்தமான பாவம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மளை பிரித்தெடுத்து இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு பிள்ளையாக ஆண்டவராகிய தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட நாம, வேதம் சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நீங்க வாழக்கூடாது. அப்படியானால் இருமனம் உள்ளவன் தன் வழியை எதினால அறிவான் என்று வேதம் சொல்லுகிற வாக்கின்படியாய் நம்ம தேவனுக்கு செவி கொடுத்து உலக பாவங்களுக்கு செவி கொடுத்து இப்படி ஒரு மதிக்கட்டாதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி இருளின் பிள்ளைகள் என்று நமக்கு ஆண்டவராகிய தேவன் அழைப்பது இல்லை. இருளின் அதிகாரத்தில் என்று ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்து இருக்கிறார். அப்படி இருக்க அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மளை பிரித்து ஒளியின் பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க மாறும்படியாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வளரும்படியாய், அந்த பரிசுத்தம் என்ற வெளிச்சம் உங்களுக்குள்ளாக காணப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடி தேடி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தை பிடித்து அவருக்கு உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுங்கள். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்படியாக தேவனுக்கு பிள்ளையாய் இருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில ஆகாத சம்பாஷணை எது, நம்ம வாழ்க்கை எதுக்கு எடுக்கிறது, நம்ம எதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்று நினைத்து அறிந்து அதிலிருந்து மனம் திரும்புங்கள் என் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம், இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கு. அவர் வருகை காணப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்டதான ஆகாத சம்பாஷணை நம்ம வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்ம ஆத்மாவை கெடுத்து போடும். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் மனம் திரும்புங்கள். எது உங்க வாழ்க்கை கெடுக்கிறது, உங்க ஆவிக்குரிய ஜீவத்தை எது கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளிலிருந்து மனம் திரும்பி நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிள்ளையாய் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.